ஏற்கனவே போட்ட பதிவு தான் அது. அது கொஞ்சம் சவுண்டு கிளியரா இல்லாததுனால மீண்டும் அதே பதிவு. ஒரு குட்டி கதை தான் இது. ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி நம்மள. ஒரு ஊர்ல ஃபேமஸான ஒரு அசரத் இருந்தார். அசரத்னா அந்த பள்ளிவாசல தொழு வைக்கிறது எல்லாருக்குமானது. இது பள்ளிவாசல தொழு வைக்கக்கூடிய ஒரு இமாம் இருந்தாரு. இமாம் பெருந்தகை இருந்தாரு. அவர் மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடியவர். அப்ப அதே ஊர்ல இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி என்ன பிளான் பண்றாங்கன்னா, அவரை கூப்பிட்டு நம்ம விருந்து வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதன் பிரகாரம் அவரை கூப்பிடுறாங்க. அவரு விருந்துக்கு வர்றாரு, சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் அந்த மனைவியை கூப்பிட்டு கணவனை கூப்பிட்டு கேட்கறாங்க, எங்க இங்க நான் வச்சிருந்தேனே ஒரு 100 ரூபாய் கட்டு ஒண்ணு, அது காணா போச்சுங்கன்னு சொல்றாங்க. இப்போ கணவர் சொல்றாரு, வேற யாரும் வரல, வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் வரல, வந்தது அசரத்து மட்டும்தான், வேற யாருமே இல்லையேன்னு. அப்போ அந்த மனைவி சொல்றாங்க, அவர் எடுத்திருப்பாரோ அப்படின்னு. கணவர் சொல்றாரு, தெரியல, நம்ம கேட்கவும் வேண்டாம், சங்கடப்படுவாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. இப்படியே நாட்கள் நகருது. கிட்டத்தட்ட 1 வருடம் ஆயிடுச்சு. அடுத்த வருடம் ஒரு சூழ்நிலையில அதே கணவர் ஆசைப்படுறாரு, அதே அசரத்தை திருப்பி நம்ம கூப்பிட்டு விருந்து வைக்கலாம்னு மனைவிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. அப்ப மனைவி சொல்றாங்க, நீங்க விருந்து வைக்கலாம், தப்பு இல்லை, ஆனா அவங்க கிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கணவர் சொல்றாரு, கொஞ்சம் நயம்பட கேளுங்க, நாகரிகமா கேளுங்கன்னு சொல்றாங்க. அதன் பிரகாரமே மீண்டும் அவரை கூப்பிட்டாங்க. அவர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா மெதுவா கேட்கறாங்க, ஏன் அசரத்து, போன வருஷம் நீங்க வந்திருந்தீங்க, நீங்க சங்கடப்படலைன்னா நான் ஒண்ணு கேட்கறேன்னு. கேளுங்கம்மா அப்படிங்கிறாரு அவர். போன வருஷம் இதே நேரம் நீங்க வரும்போது நம்ம இங்க ஒரு பணம் வச்சிருந்தேன், ஒரு 100 ரூபாய் கட்டு, அது காணா போச்சு, அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவரு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறார். முகத்தை மூடிட்டு அழுக ஆரம்பிக்கிறார். இப்ப கணவர் சத்தம் போடுறாரு மனைவி இடத்துல, எதுக்கு போய் கேட்கணும் தேவையில்லாம, என்ன சங்கடத்துல எடுத்துட்டாரோ, என்ன பிரச்சனையோ, நமக்கு தான் ஆண்டவன் கொடுத்துருக்கிறான், நம்ம எதுக்கு கேட்கணும் அதை. உடனே மனைவி சொல்றாங்க அந்த அசரத்துட்டு, அசரத்து, நீங்க காசு திருப்பி தர வேணாம், எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, நான் திருப்பி தூடாங்க தாங்கன்னு கேட்கறதுக்காக நான் கேட்கல, என் மனசுல ஒரு நெருடல் இருந்தது, அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க எடுத்தீங்களா. அப்போ அந்த அசரத் சொல்றாரு, ஆமா நான் தான் எடுத்தேன், ஆனா நான் அதுக்காக அழுகலம்மா, நான் அன்னைக்கு விருந்து சாப்பிட்ட அன்னைக்கு எனக்கு நல்ல நினைவு இருக்கு, நீங்க உள்ள இருந்தீங்க, நான் சத்தம் கொடுத்து யாரும் வரல, பாயும் வெளியே போயிருந்தாங்க, இப்ப வாசல் வேற திறந்து இருக்குது, பணம் வேற நான் கையில எடுத்து வச்சிருக்கேன், இது வேற யாரு கையிலயும் மாட்டிடக்கூடாது, எங்க வைக்கலாம்னு நான் தேடும் போது எனக்கு ஒரு யோசனை வந்தது, நம்ம குரானுக்குள்ள வச்சிருவோம், நீங்க தான் டெய்லி குரானை படிப்பீங்களே, அப்ப நீங்க ஈஸியா எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த குரானுக்குள்ள வச்சேன், நீங்க எடுத்துருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நான் அதை நினைச்சு வேதனைப்படுறேன், நீங்க 1 வருஷமா குரான் எடுக்கவே இல்லையே நினைச்சு எனக்கு தாங்க முடியல, எனக்கு அழுக வந்துருச்சுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த மனைவி வேகமா ஓடி போய் அந்த குரானை திறந்து பாக்குறாங்க, உள்ள அப்படியே அந்த பணம் இருக்குது. அப்போ அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது ஒரு சம்பவம், இது கற்பனையாகவும் இருக்கலாம், உண்மையான சம்பவமாகவும் இருக்கலாம், ஆனால் நமக்கு இதுல ஒரு படிப்பினை இருக்குது. தினந்தோறும் குரான் என்பது ஒரு இறை வேதம், தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு பக்கம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது நம்ம லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணணும், அதை படிக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.